வயநாடு நிலச்சரிவு விவகாரத்தில் கேரள அரசு கோரியதை போன்ற பெரிய அளவிலான உதவிகளை மத்திய அரசு இதுவரை செய்யவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ஆனி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் பாலவெற்றுவேல் நவநீத கிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இதுல என்ன கேள்வி எழுதுனா 2011 இருந்து ஒவ்வொரு அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படுது, நிலச்சரிவுகள் அதிகமாக இருக்கிற பகுதிகள் ஃபைன் பண்ணி. ஆனா அது தொடர்பான எந்த விதமான நடவடிக்கையும் கேரள அரசாங்கம் எடுக்கல அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த விதமான சட்டத்துக்கு உள்பட்ட முறையில என்ன செய்யணுமோ அந்த விதத்தில் தான் இந்தியா கேரளாவில் இருக்கிற இந்த ஆட்சி செய்துட்டு இருக்கிறது. இந்த சட்டப்படி என்ன செய்யணுமோ அதுதான் செய்யிட்டு இருக்குது. ஆனா இப்ப இந்த மாதிரி இதுக்கு முன்னே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த அளவு இல்லைனாலும் பெரிய ஒரு நிலச்சரிவுண்டாயி நிறைய பேரு அவங்க உயிர் போயிருக்கிறது. அந்த டைமில் கூடி கேரளா அரசு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணணுமோ மத்திய ஆட்சி அந்த ஒன்றிய ஆட்சி அந்த விதத்திலான எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாம இருந்த ஒரு இது இருக்கிறது. இப்போ இந்த பட்ஜெட் பாருங்க, இப்போ நிர்மலா சீதாராமன் இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த பட்ஜெட்டை பாருங்க. அதுல மற்ற மாநிலங்களுக்கு இந்த மாதிரி இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் டிசாஸ்டர் வந்தாலும் அதுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் இருக்கிறது. ஆனா அந்த நேச்சுரல் கலாமிட்டி டிசாஸ்டர் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயரா அது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கின்ற கேரளாவுக்கு ஒரு பைசா கூடிய பட்ஜெட்ல நீக்கி வச்சது கிடையாது. இந்த நிலச்சரிவு சம்பவத்திற்கும் மத்திய அரசுல இருந்து எந்த விதமான உதவியும் செய்யலன்னு சொல்றீங்களா நீங்க? அப்படி நான் சொன்னது கிடையாது. நான் என்ன சொன்னது கேட்டா, இப்ப அந்த ஃபர்ஸ்ட் டேல நான் சொன்ன நாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாங்க கேட்ட கேள்வி ஒரு கோரிக்கை இருக்கிறது. அது அன்னைக்கு 50க்கு கீழே தான் ஆட்கள் உயிர் போயிருந்தது. அந்த டைம்ல சொன்ன இந்த சர்ச் நடந்துட்டு இருக்குது, மழை இடிஞ்சிட்டு இருக்குது, மழை பெய்துட்டு இருக்கிறது. இது ஒரு பெரிய மேக்னிடியூட்லான ஒரு நேச்சுரல் கலாமிட்டிக்கு டிசாஸ்டருக்கு ஒரு அதுலேக்கு நீங்கிற மாதிரி இருக்கிறது. அதனால உடனடியா மத்திய ஆட்சி இதை ஒரு நேஷனல் டிசாஸ்டரா அனௌன்ஸ் பண்ணி இம்மீடியட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாத இறந்து போன ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் இது பண்றது, கொஞ்சம் ஒரு சின்ன ஃபோர்ஸ் எங்கோட்ட அனுப்புறது, அது மட்டும் இல்லாம இது ஒரு நேஷனல் கலாமிட்டி ஒரு டிசாஸ்டரா டிக்ளேர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஹெல்ப்புகள் பண்ணி இருக்கணும். அது பண்ணறதுக்கு அந்த ஹெல்ப் எப்பதான் பண்ண ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் அந்த மேக்னிடியூட்ல ஒரு ஹெல்ப் ஒன்றிய ஆட்சியிலிருந்து வந்தது கிடையாது. இன்னமும் நிறைய உயிர்கள் புதஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அவர்களை மீட்பதற்கு பெரிய சயின்டிபிக்கா எந்த விதமான ஒரு வியூகங்களும் வகுக்கலன்னு சொல்றாங்க. குறிப்பா நாய்கள் மூலமாக அந்த மோப்பம் பிடிக்கிற மாதிரி செய்யறாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்னென்னமோ செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது.